மக்கள் வணக்கம். இது ஆச்சி மசாலா வழங்கும் நம் நாட்டு சமையல். பொதுவா சமையல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம். சமைக்கும் பொழுது அதுல மட்டுமே நீங்க கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா சாப்பிடக்கூடிய உணவு கண்டிப்பா ருசியா தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சமைக்கவே தெரியல அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, சமைக்கும் பொழுது அதை நீங்க ரொம்ப அன்பா அதுலயே கவனமா நம்ம சாப்பிட போறவங்க அதை விரும்பி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சமைச்சீங்கன்னா கண்டிப்பா சமையல் ரொம்பவே சிறப்பா இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஆச்சி மசாலா வழங்கும் நம் நாட்டு சமையல்ல நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாநிலத்தோட உணவு வகைகளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் கோவா மாநிலத்தை சேர்ந்த உணவு வகைகள் பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு கோவா உணவு வகைகளை செஞ்சு காட்டுறதுக்காக நம்மளோட நிலையத்துக்கு வந்திருக்காரு சமையல் வல்லுநர் திரு முகமது ஷெரீப் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க ஒவ்வொரு வாரமும் ருசிகரமான உணவு வகைகள் சுலபமா செய்து காமிச்சிட்டு இருக்கீங்க. இந்த வாரம் கோவா உணவு வகையில முதல் உணவு வகை என்ன செய்து காட்ட போறீங்க மக்களுக்காக? அதாவது கடல் சார்ந்த உணவு. நான் சொன்ன மாதிரி கடல் சார்ந்த உணவு தான். சரி, மீன். மீன் அடடா, ரொம்ப எனக்கு பிடிச்ச உணவும் கூட. மீன்ல என்ன பண்ண போறோம்? கோவன் உருளை மீன் குழம்பு. கோவன் உருளை மீன் குழம்பு, அதாவது உருளைக்கிழங்கும் மீனும் சேர்ந்த உணவு வகை. கேட்கறதுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு, இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. தேவையான பொருட்கள் சொல்லுங்க. அதாவது உருளைக்கிழங்கு, மீன், எண்ணெய், தக்காளி, வெங்காயம், வறுத்த காஞ்சி மிளகாய், தனியா, வினிகர்ல அரைச்சு வச்சிருக்கோம், தேங்காய் பால், குடம்புளி கரைத்தது, மஞ்சள் தூள், தாளிப்புக்கு தேவையான கடுகு, சீரகம், காய்ந்த மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு. சரியான அளவுல ஊத்தணுமா? தேவைக்கேற்ப. ஒரு 30 ml எண்ணெய் யூஸ் பண்ண போறோம். ஒரு 250 கிராம் மீன் இருக்கு. 1/4 கிலோ. ஆமா. காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை தாளிப்புக்காக போட்டுக்கிறோம். அதோட வெங்காயம் கொஞ்சம் அதிகமா இருக்கணுமோ? ஆமா. ஒரு 100-150 கிராம் வெங்காயம் போடுறோம். நல்லா வதக்குறோம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது. இது இறுதியில ஒரு நல்ல குழம்பு பக்குவத்துல இருக்குமா? இல்ல, அந்த அளவுக்கு கிடையாது. ஒரு கூட்டு அந்த மாதிரி இருக்குமா? ரெண்டுத்துக்கும் நடுவால. ஆமா, கொஞ்சமா தான் இருக்கும் தண்ணியோட. அதுல பெரட்டல் மாதிரியும் இல்லாம குழம்பு மாதிரியும் இல்லாம ஒரு கூட்டு பக்குவத்துல இருக்கும். இப்ப நம்ம இதுல 1/4 கிலோ மீன் எடுத்திருக்கோம் இல்லையா? ஆமாங்க. உருளைக்கிழங்கு எவ்வளவு எடுக்கணும்? அதே அளவு எடுத்தா போதும். அதே அளவு சம அளவு. ஒரு 1/4 கிலோ மீன் எடுக்கும் பொழுது 1/4 கிலோ உருளைக்கிழங்கு. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பயன்படுத்துற இந்த கோவன் மசாலா, அதாவது தனியாவும், ஆமா, காஞ்ச மிளகாய் வறுத்து அத விழுது மாதிரி அரைச்சு வினிகர் ஊத்தி நம்ம அரைச்சு. ஆமா, காடி சொல்லுவோம் இல்லையா, ஊறுகாய்க்கு நம்ம யூஸ் பண்றோம். அத நம்ம போட்டு இதுல தண்ணி ஊத்தாம இத ஊத்தி தான் அரைச்சிருக்கோம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஆயில் பாத்தீங்களா உங்களுக்கு வெளியில வருது. அப்பதான் நமக்கு பக்குவம். ஆமா, சரியா அது தயாரான நிலைமையில. இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் தக்காளி நல்லா சின்னதா வெட்டி வச்சுக்கிறோம். ஆமா, அதிகமான தக்காளி தேவை கிடையாது. ஒரு தக்காளி பழம் போறோம். ஒரு பழம் போறோம். இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கணும். எண்ணெயில நல்லா வதக்கணும். கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த நறுமணம் ஒரு வித்தியாசமான நறுமணமா இருக்கு. பொதுவா நம்ம வீட்டுல சமைக்கும் பொழுது இந்த மீன் குழம்புலாம் வைக்கும் பொழுது ஒரு வகையான நறுமணம் வரும், வாசனை வரும். ஆனா இது ரொம்ப வேற மாதிரி இருக்கும். என்ன காரணம்னா, அந்த கோவா மாநிலத்துல பயன்படுத்துற அந்த மசாலா தான் அதுக்குரிய தனி ஒரு நறுமணத்தையே கொடுக்குது. கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம என்ன பண்றோம்னா, தேங்காய் பால். இப்ப நல்ல வந்துருச்சு. அந்த கலர் பாத்தீங்களா, நல்ல ஒரு அழகான ஒரு நிறத்துல இருக்கு. கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு வறுத்துடலாம். அதுக்கு முன்னால அந்த குடம்புளி காய்ச்சிருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் நம்ம சேர்த்து கரைசல். ஆமா, கரைச்சல். புளிப்பு தன்மைக்காக கொஞ்சம். மீன் குழம்பு புளிப்பு தன்மை இல்லாம இருந்தா அது வேற மாதிரி இருக்கும். புளிப்பு தன்மை வரும்பொழுது அது ஒரு நல்ல ஒரு சுவையா இருக்கும். கிராமத்து மீன் குழம்பு மாதிரி ஆயிடும் நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ இதை வறுக்க போறோம். அனலை கொஞ்சம் குறைச்சிக்கலாம்.
வறுத்துட்டு அதுலேயே வந்து நம்ம அதுக்கு தேவையான சின்ன துண்டுகளா இந்த உருளைக்கிழங்கு நம்ம வந்து வெட்ட வேண்டாமா? வேண்டாம், ஒரே சைஸ் சின்ன சின்ன உருளைக்கிழங்கு உருளை எடுத்து பாதி பாதியா பாதி பாதி, அது பார்க்கறதுக்கு வந்து அழகா இருக்கும்ன்றதுக்காக. ஓஹோ, வேற ஒன்றும் கிடையாது. அது வெந்துரும், அது தனியா நம்ம வேக வச்சிரலாம். வெந்துரும். ஆமா, இது வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துல வந்து சரியாயிடும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா மீன், அதாவது நம்ம வந்து வச்சிருக்க மீன் இருக்கு இல்லைங்களா, இந்த மீனை வந்து குழம்புல குழம்புல வந்து மீனை தனியா நம்ம வறுத்து எடுக்க வேண்டியது இல்லை, வேண்டாம். மீன் ஆட் பண்ணும்போது மட்டும் ஒரு ஓரமாக ஆட் பண்ணணும், இல்லைன்னா மீன் வந்து உடஞ்சிடும் இல்லைங்களா. போட்டிருக்கோம். இப்போ இதுவும் சூடாயிரும். சூடானோன்னா இந்த உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி பாத்திரத்தை வந்து நீங்கள் அப்படி பண்ணும்பொழுது உள்ள இருக்கிறது வந்து உடையாம இருக்கும். ஆமாம், மீன் வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் குக் ஆகிடும். அதனால் வந்து இந்த டிஷ் செய்கிறதுக்கு வந்து 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே வந்து போதுமானது, சுலபமானது. ஆமாம், இது போதுமா? இன்னும் ஒரு 2 இன்னும் கொஞ்சம் நேரம். ஆமாம், இன்னும் கொஞ்சம் நேரம். நல்லா பொரிஞ்சு வரணுமா? ஆமாம், கொஞ்சம் வந்து பொன்னிறமாக இருக்கணும். அப்போ தான் இந்த மீன் குழம்புல ஆட் பண்ணும்போது நீங்கள் உடையாமல் இருக்கும். பொதுவா மீன் குழம்பு மசாலா வைக்கும் பொழுதே நல்ல வாசனை இருக்கும். அந்த மசாலால மீனையும் சேர்த்துட்டோம்னா கேட்கவே வேணாம், ரொம்ப அற்புதமான ஒரு நறுமணத்தோட இருக்கு. அதுவும் இல்லாம எண்ணெயில உருளைக்கிழங்கு வேகிறது இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு நறுமணம். முட்டையை வேக வச்சு வறுத்த மாதிரி. ஆமா ஆமா, அந்த மாதிரி இருக்கு. சுலபமான வந்து ஒரு குழம்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டு போனா மீன் குழம்பு தான். ஆமா, ஆனா அது வந்து க்ளீன் பண்றது, வாஷ் பண்றது ரொம்ப கஷ்டமா. கடைகள்ல வந்து மீனை வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா சந்தோஷம். ஆமா, இல்லன்னா அது பண்றது கொஞ்சம் அது பெரிய வேலையா மாதிரி இருக்கும். வறுத்த உருளைக்கிழங்கை வந்து உள்ள சேர்த்தலாம். ஆமா, உள்ள சேர்த்துடும். இது உடையாது. அது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இந்த மசாலா எல்லாம் சேரும் பொழுது ரொம்ப வந்து டேஸ்ட் வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா வந்து சுவையும் அதுக்கு போட்டி போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல எது சேர்க்கணுமா? இப்போ வந்து நம்ம வந்து தாளிக்க போறோம். முதல்ல வெங்காயம் போடணுமா? ஆமா, முதல்ல வெங்காயம் போட்டுக்கலாம். சிறிதளவு போட்டா போறோம். தாளிப்புக்கு கொஞ்சம் நீங்க வந்து இடம் விட்டுடுங்க. அதுக்கு நடுவுல காஞ்ச மிளகாய், கடுகு, சீரகம், அவ்வளவுதான். இதை வந்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு மேல வந்து ஒரு அலங்காரத்துக்கு தரலாம். அதுக்கு முன்னால இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சேர்த்திருக்கிறது என்ன மீன் இது? இது வந்து சாதாரண சங்கரா மீன். சங்கரா மீன். ஆமா, ஐலா மீன் வச்சுட்டு பண்ணலாம், இல்ல நெத்திலி வச்சுட்டும் பண்ணலாம். நீங்க நல்ல பொன்னிறமா வதங்கி இருக்கு இல்லைங்களா. தாளிச்சிருக்க தாளிப்பு சேர்த்தாச்சு. இதோட கொஞ்சம் அலங்காரத்துக்காக கொஞ்சம் கொத்தமல்லியும் வச்சாச்சு. அருமையான கோவன் உருளை மீன் குழம்பு. பொதுவா மீன் குழம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல ஒரு சுவை உண்டு. கண்டிப்பா ஒரு கிராமத்து மீன் குழம்பா இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் கொஞ்சம் மாறுபடும். சில பேர் தேங்காய் போடுவாங்க, சில பேர் தேங்காய் இல்லாம பண்ணுவாங்க. ஆனா அது எந்த மாதிரியும் இல்லாத ஒரு புது மாதிரியான வித்தியாசமான சுவையுள்ள ஒரு மீன் குழம்பா இருக்கு. ஏன்னா அதுல உருளைக்கிழங்கு வந்து எண்ணெயில வறுத்து சேர்த்திருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி அந்த வித்தியாசமான மசாலா சேர்த்திருக்கோம். எல்லாம் சேரும் பொழுது ஒரு அற்புதமான மீன் குழம்பு கிடைச்சிருக்கு. கோவன் உருளை மீன் குழம்பு. ரொம்ப நன்றிங்கய்யா. கண்டிப்பா உங்களுக்கு இந்த கோவன் உருளை மீன் குழம்பு பார்க்கும் பொழுது சமைச்சு சாப்பிட்டே ஆகணும்ன்ற ஒரு முடிவுல இருப்பீங்க. கண்டிப்பா நீங்க சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னும் ஒரு கோவா ஒரு உணவு வகை உங்களுக்காக செஞ்சு காட்டுவார் ஐயா. இப்போ அடுத்து என்ன இன்னொரு வகை? இன்னொரு வகை வந்து ஒரு டெசர்ட், அதாவது ஸ்வீட். ஆஹா, இனிப்பு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாருக்குமே பிடிச்ச வந்து வாழைப்பழ தோசை. வாழைப்பழ தோசை. வாழைப்பழம் சாப்பிட்டுருக்கோம், தோசை சனியா சாப்பிட்டுருக்கோம், வாழைப்பழத்தையும் தோசையும் சேர்த்து சாப்பிட போறோம்.
சரி, எப்படி என்னென்ன பொருட்கள் தேவை? பழுத்த வாழைப்பழம், பால், முட்டை, மைதா மாவு, நெய், ஏலக்காய், சர்க்கரை தூள், உப்பு. இதில் வந்து மைதா வந்து ஒரு 150 கிராம், ஒரு முட்டை, மஞ்சள் வெள்ளை 2 கருவுமே போட்டுறோம். முழுமையான முட்டை ஒன்று, அதோட வந்து ஒரு சிட்டிகை உப்பு, ஏலக்காய், சர்க்கரை ரெண்டும் கலந்து பொடிச்சது. ஆமா, ஒரு 30 கிராம் சர்க்கரை, ஒரு 4-5 ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். அதை சேர்த்துடலாம். அதோட வந்து வாழைப்பழம் வந்து 2 நம்பர், சிறிய 2 வாழைப்பழத்தை வந்து. இதுல எத்தனை தோசை வரும்? இதுல வந்து ஒரு 6 தோசை வரும். 6 தோசை வருமா? அதை வந்து இதோட சேர்த்துக்கிறோம். மிக்சியில போட்டு அரைச்சிருக்கோம். இதுல மஞ்சள் பழம் தான் போடணுமா இல்ல வேற பழம்? மஞ்சள் பழத்துல வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். ஓஹோ, அதனால இந்த மஞ்சள் தான் இதுல சிறந்தது. இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா, நல்லா மைதா மாவு, சர்க்கரையும் ஏலக்காவும் சேர்ந்து செஞ்ச ஒரு பொடி, வாழைப்பழ கூழ். அந்த வாசனை தெரியுமா? இப்பவே தெரியுது, நல்ல பலமான வாசனை. அதுவும் நம்மள மாதிரி சாப்பாட்டு பிரியர்களுக்கு வந்து இந்த மாதிரி வாசனையே வந்து சாப்பிடக்கூடிய ஆசையை ரொம்ப கொண்டு வந்துருன்றதுல சந்தேகமே இல்லை. இப்போ இந்த தோசை பதத்துக்கு கொண்டு வரதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து பாலை சேர்த்துக்கலாம். ஓ, பால். இதுல தண்ணி சேர்க்குவது வந்து வேண்டாம். முதல்ல வந்து பால் சேர்த்துக்கிறதுக்கு முன்னால என்ன பண்ணணும்னா, அந்த தோசை மாவை நல்லா வந்து நல்ல பிசைஞ்சிட்டு, ஆமா, நல்லா கரைச்சிடணும். இந்த மாதிரி இல்ல திட்டு வரும். திட்டு திட்டா போயிடும். கண்டிப்பா நல்லா கையில வச்சிட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட விஸ்க் இருந்ததுன்னா விஸ்க்லயே நம்ம பண்ணலாம். ஓ, பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். அப்பதான் தோசை பக்குவம் கிடைக்கும், தோசை மாவு பக்குவம். கொஞ்சம் நெய்யை நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுக்கு மேல நம்ம அந்த தவால வந்து தடவி விட்டுடலாம். இல்ல நீங்க வந்து இதை வந்து இன்னும் கெட்டியா போடணும்னா ஆப்பக்கடை இருக்கும் இல்லைங்களா, அதுல நீங்க போட்டு நீங்க வந்து ஆப்ப மாதிரி சுத்த வேண்டாம், வெறுமையா அந்த நடுவுல அந்த இட்லி பந்து மாதிரி அப்படியே வச்சு சமைச்சு எடுக்கலாமா? சூடாயிடுச்சு. இது பார்க்கிறதுக்கே ஒரு நல்ல ஷைனிங் வந்து, பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு மாவு. அந்த அளவுக்கு போதும். அடுப்புல வந்து ஊத்துன உடனே நல்ல ஒரு வாழைப்பழ வாசனை உடனே வருது. இது மூடி வைக்கணுமா இல்ல திறந்து? இல்ல, மூடி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அருமையான பனானா தோசை வந்து இப்ப ரெடியா இருக்கு. வாழைப்பழ தோசை. ஆமா, இது வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா, ஊத்துறது ஈஸி, எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து தவா வந்து கொஞ்சம் உள் வாங்கி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து சம அளவுல இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க வந்து வந்துரும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி கேர்ஃபுல்லா பிடிச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்க்கணுமா? கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட், வாசனை எல்லாத்துக்கும் நம்ம நெய்யை சேர்க்கணும். நம்ம என்ன பண்ணலாம், இப்படியே எடுத்துட்டோம்னா கொஞ்சம் சுலபமா வந்துடும். பாத்தீங்களா? இதுல வந்து கொஞ்சம் சர்க்கரையை வந்து தூவிடுங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை வந்து இப்படி மூடிட்டு வச்சிடலாமா? கண்டிப்பா. இந்த மாதிரி ஒரு தோசையை நான் வாழ்நாள்ல சாப்பிட்டதே இல்லைங்க. தோசைனாலே வந்து தோசை மாவு சாப்பிட்டுருக்கோம், அதாவது கோதுமை மாவுல சாப்பிட்டுருக்கோம். கண்டிப்பா. கேழ்வரகு மாவுல சாப்பிட்டு, கம்பு மாவுல கூட சில சமயம் ஊத்துவாங்க, சில சமயம் நேரம் இல்ல அப்படின்னா மைதா மாவுல கூட ஊத்திருக்காங்க. கண்டிப்பா. எங்க வீட்டுல இது எல்லாமே நடந்திருக்கு. ஆனா வாழைப்பழமும் மைதாவும் சேர்ந்த ஒரு தோசை என் வாழ்க்கையில இப்பதான் முதல் தடவை சாப்பிடுறேன். ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கண்டிப்பா குழந்தைங்களுக்கு இது ரொம்ப 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 பிடிக்கும் அப்படிங்கறதுல வந்து
எந்த சந்தேகமுமே கிடையாது. ஒரு அருமையான 2 உணவு வகைகள். முதல்ல சாப்பிட்ட அந்த மீன் குழம்பு, அதாவது உருளை மீன் குழம்பு இல்லையா, கோவன் உருளை மீன் குழம்பாகட்டும், இப்ப நீங்க பண்ண இந்த வாழைப்பழ தோசை, 2மே ரொம்ப அருமையான உணவு வகைகள். ரொம்ப நன்றியா. வணக்கம்.